ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சீரீஸில் 20 முக்கியமான ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் கேள்வி எதுன்னு பார்த்தோம்னா, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு டிரான்ஸ்லேட் பகவத்கீதா இன்டு இங்கிலீஷ்? ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலாந்துக்காரர். இவர் தான் வந்து பகவத்கீதாவை வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தோம்னா சார்லஸ் வில்கின். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாண்டை சேர்ந்தவர் சார்லஸ் வில்கின். இவர் தான் பகவத்கீதாவை ஃபர்ஸ்ட் டைமாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அடுத்து, ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த ராக் கார்டன் இன் சண்டிகர்? சண்டிகரில் இருக்க ராக் கார்டனை கிரியேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு சண்டிகர் இது வந்து இந்த என்டையர் சிட்டியுமே வந்து டிசைன் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்கிடெக்ட், லீ கார்போய்சர். இவர் வந்து ஒரு ஸ்விஸ் ஆர்கிடெக்ட். லீ கார்போய்சருங்கிற வந்து ஒரு ஸ்விஸ் ஆர்கிடெக்ட். இவர் தான் வந்து சண்டிகரை டிசைன் பண்ணவர். அந்த சண்டிகரில் ப்ரெசென்ட்டாக இருக்க ராக் கார்டன் டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நேச்சந்த் சைனி. நேச்சந்த் சைனி. When did UN General Assembly establish UN Industrial Development Organization? UNIDO-வை UN General Assembly, அதாவது யுனைடெட் நேஷன் கீழே நிறையா ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் இந்த UNIDO-வும் ஒன்று. இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1966 1966 இந்த UNIDO-வை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. Which organelles in the cell other than nucleus contain DNA? ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு செல்லில் ப்ரெசென்ட்டாக இருக்க ஆர்கன்ஸை வந்து ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நியூக்ளியஸுங்கிறதும் வந்து ஒரு ஆர்கன் தான். எப்படி வந்து ஹியூமனுக்கு ஆட்டும் இதயம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு செல்லுக்கு நியூக்ளியஸுங்கிறது தான் ஒரு இதயம். அந்த இதில் தான் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி வேறு என்ன ஆர்கன்ஸில் இந்த டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன் இந்தியா, விச் இஸ் அ ஸ்டேட் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட்? ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து அதிக அளவில் காணப்படுதுன்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ்லாம் வந்து அடர்த்தியான காடுகள் காணப்படுது. பை whom was the Asiatic Society established in Calcutta? இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டியை ஃபஸ்ட் டைமாக கல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா 15th January 1784. 1784 சர் வில்லியம் ஜான்ஸ் தான் வந்து ஏஷியாட்டிக் சொசைட்டியை கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தோம்னா 1784. இதை ரெண்டு கேள்வியாக கேட்கலாம். ஒன்று ஏஷியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு கேட்கலாம், இன்னொன்று வந்து ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டி. ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1936. ஒரே ஆர்கனைசேஷன் தான். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் அதை ரெனோவேட் பண்ணுற புதுசாக நேம் மாற்றி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. அது எப்படின்னா 1784. மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு புதுசாக வேற ஒரு நேமில் அதே ஆர்கனைசேஷனை புதுப்பிக்கிறாங்க 1936. அதோட பேராக வந்து ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஏஷியாட்டிக் சொசைட்டியா இல்லை ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டியான்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து, இன் விச் கண்ட்ரி டிட் த கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஆரிஜினேட்டட்? ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுங்கிறது வந்து பப்ளிக் ஏதாவது க்ரீவன்ஸ் இருந்தோ, சாதாரண சிட்டிசனால் எந்த ஒரு க்ரீவன்ஸ் எந்த ஒரு கோரிக்கைகள் இருந்தாலும் அதை கேஸ் போடலாம் அப்படின்னு இதை கொண்டு வந்தது பார்த்தோம்னா எந்த கண்ட்ரிலேருந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா யூஎஸ்லேருந்து, யுனைடெட் ஸ்டேட்லேருந்து தான் இந்த பிஐஎல்ல காப்பி பண்ணாங்க. இது எப்படி நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு சாப்டரையும் வந்து எப்படிலாம் காப்பி பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு முக்கியமானது. பிஐஎல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அண்ட் இதோட ஃபாதர், ஸோ ஃபாதர் ஆஃப் பிஐஎல் அப்படின்னு யாரை நம்ம சொல்கிறோம்னா ஜஸ்டிஸ் பிஎன் பகவதி. ஃபாதர் ஆஃப் பிஐஎல் யாருன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் பிஎன் பகவதி. ஓகே,
the wavelength of x-rays of the order of how many angstrom. ஸோ ஆங்ஸ்ட்ராங்கிறது வந்து ஒரு யூனிட் லெவல். நானோக்கு அப்புறம் வருது, நானோங்கிறது வந்து 10⁻⁹ சொல்லுவோமா, அடுத்ததாக வர்றது ஆங்ஸ்ட்ராங் 10⁻⁻10 மீட்டர்ஸ். இதில் எக்ஸ்ரேவோட வேவ் லென்த்தை ஆங்ஸ்ட்ராங்கில் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா 1 ஆங்ஸ்ட்ராங் 1 × 10⁻⁻10 மீட்டர். இதுதான் வந்து வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இன் ஆங்ஸ்ட்ராங். at the time of short circuit what will be the current in the circuit. ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்குன்னா அதில் வோல்டேஜ், கரண்ட், இதில் சில பேராமீட்டர்ஸ்லாம் வந்து டிஃபர் ஆகும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது. அதில் இந்த கரண்ட்டுங்கிற வேல்யூ மட்டும் ரொம்ப அதிகமாக வந்து ரைஸ் ஆகும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது மட்டும். ஸோ கரண்ட்டுங்கிற வேல்யூ வந்து இன்க்ரீசஸ் ஹெவிலி. அடுத்து இன் விச் பிளேஸ் is the headquarter of Northeastern Railway located. RRBல முக்கியமான கேள்விகள், ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அண்டு ஹெட் குவார்ட்டர் கொடுத்துட்டு இது எந்த ரீஜனுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட கேட்பாங்க. இதில் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கோரக்பூரில் இருக்குது. விச் ரிஃபார்மர் ஃப்ரம் மகாராஷ்டிரா வாஸ் நோன் அஸ் லோகிதவாதி. லோகிதவாதிங்கிற ஒரு நிக் நேம் கொண்ட ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர். அவரோட நேம் G.H. தேஷ்முக், கோபால் ஹரி தேஷ்முக். ஸோ ஷார்ட் ஃபார்மாக G.H. தேஷ்முக் தான் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் கோபால் ஹரி தேஷ்முக்னு ஃபுல்லாக கொடுக்கலாம். இன் விச் இயர் ஹியூமன் ரைட்ஸ் ரெசல்யூஷன் வாஸ் அடாப்டட் பை தி UN. ஸோ UN ஜென்ரல் அசம்பிளி வந்து ஒவ்வொரு வருஷம் இல்லைன்னா ஒவ்வொரு அசம்பிளி கூடுறப்பையும் வந்து அவங்க ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இந்த வருஷம் இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ரெசல்யூஷனை எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1945. வாட் இஸ் இன்ஃபோல்டிங் ஃப்ரம் த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நியூக்ளியஸை தவிர வேறு எதில் DNA ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அது மைட்டோகாண்ட்ரியாவில். மைட்டோகாண்ட்ரியா இஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் த செல். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்குமே வந்து ஒரு மெம்பரேன், ஒரு வால் மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சின்ன கேப். எதுக்காகனா இந்த மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து வெளியிருந்து உள்ளேயும் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நடக்கலாம். இங்கேருந்து அங்கே வந்து எனர்ஜியை சப்ளை பண்ணலாம், இல்லை அங்கேருந்து இங்கே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். அந்த ஒரு சின்ன கேப் பேர் வந்து கிறிஸ்டியே அப்படிங்கிறாங்க. அதுதான் இன்ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபோல்டிங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர், ரெண்டு இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் செல்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரொடக்ஷன் நடக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து இன்ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நேம் தான் வந்து கிறிஸ்டியே. Which amendment curtailed the power of judicial review of the Supreme Court and the High Court. ஸோ இனிஷியலாக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் இருந்த ஜுடிஷியல் அத்தாரிட்டி, அதாவது ஜுடிஷியல் பவர்ஸை கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. ரெண்டு கோர்ட்டுக்கும் இருந்த பவர்ஸ் எல்லாம் வந்து குறைச்சது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமானு பார்த்தோம்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் வந்து ரெண்டு கோர்ட்டுக்குமான ஜுடிஷியல் பவர்ஸை கொஞ்சமாக குறைச்சாங்க. விச் நேஷனல் ஹைவே கனெக்ட்ஸ் சென்னை அண்ட் விசாகப்பட்டினம். சென்னை விசாகப்பட்டினம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவே எதுன்னு பார்த்தோம்னா NH5 தான் வந்து சென்னை அண்ட் விசாகப்பட்டினம் கனெக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே எதுன்னு பார்த்தோம்னா வெறும் 5.9 கிலோமீட்டர் கொண்ட NH47A. ஸோ லாங்கஸ்ட் எதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே எதுன்னு பார்த்தோம்னா NH47A. இதோட மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 5.9 கிலோமீட்டர். பை விச் மெத்தட் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் எஸ்டிமேட்டட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்க கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை எப்படி கண்டுபிடிப்பாங்க, எந்த மெத்தட் மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா லைபிக்ஸ் மெத்தட். ஹூ ரோட் த புக் ரெமினிசன்ஸ் ஆஃப் தி நேரு ஏஜ். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு புக், நேருவை தழுவின இதே ஆத்தர் எழுதின இன்னொரு புக் எதுன்னு பார்த்தோம்னா மை டேஸ் வித் நேரு. ஸோ நேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இவரு கூட பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்தவர் தான் இந்த ரெண்டு புக்குமே எழுதியிருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா M.O. மாத்தாய். இவரோட இந்த ரெண்டு புக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேருவை பற்றி அதாவது ரெமினிசன்ஸ் ஆஃப் தி நேரு ஏஜ் பை மை டேஸ் வித் நேரு. விச் இஸ் த லார்ஜஸ்ட் இரிகேஷன் கேனல் ஆஃப் தி இந்தியா. இந்திரா காந்தி கேனல். ஆஃப் தி வேர்ல்டுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து சூயஸ் கேனல்.
ஓகேங்களா? ஸோ ஆஃப் த வேர்ல்டில் செகண்ட் தான் வந்து இந்திரா காந்தி கெனல், ஃபஸ்ட்டு வந்து சுயஸ் கெனல். இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி கெனல் தான் ஃபஸ்ட்டு. கிளியர்? By whom was the civil disobedience movement led in the northwest frontier province? ஃபஸ்ட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா மோகன்தாஸ் காந்தி. இவர் தான் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவர். அதே மாதிரி நார்த் வெஸ்ட் சைடில் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை கொண்டு போய் சேர்த்து அங்கே பரப்புனது யாருன்னு பார்த்தோம்னா கான் அப்துல் காஃபர். கான் அப்துல் காஃபர் தான் வந்து நார்த் வெஸ்டர்ன் சைடில் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெற்றிகரமாக பண்ணவர். which is used extensively for genetic engineering in plant. ஸோ பிளான்ட்டில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலிமா ஒரு சில இது கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்க ஒரு பாக்டீரியா எதுன்னு பார்த்தோம்னா அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேஷன்ஸ்.